இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த ஆவணி மாதமானது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான புதிய திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதே போல் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தனுசு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தற்போது 2025ஆம் ஆண்டில் ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதமானது பிறந்திருச்சு. இந்த ஆவணி மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க முழுமையாக பார்க்கலாம். இந்த தமிழ் மாத ராசி பலனை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது. இதன்படி பார்த்தீங்கன்னா, தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான அமைப்பாக சொல்லப்படுது. குரு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறார், சனி மீனத்தில் இருக்கிறார். சுக்கிரன் மற்றும் புதனுடைய இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கிறதாக சொல்லப்படுது. அதே போல கன்னியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாக சொல்லப்படுது. கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது இந்த ஆவணி மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக, என்னென்ன மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதமாக தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் ஒரு அட்டகாசமான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது. செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கியாதிபதியான சூரியன் 8இல் மறைந்திருந்த நிலையில் இப்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தந்தை வழியிலான நன்மைகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கலாம். பாக்கியங்கள், கோவில் திருப்பணி தொடர்பான விஷயங்கள், ஆலய திருப்பணி, யாத்திரைகள் தொடர்பான விஷயங்கள் என அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் குரு சுக்கிரனுடைய ராஜயோகத்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள், குஷியாக வாழக்கூடிய வாழ்க்கை மாற்றம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. தனுசு ராசி நேயர்களுக்கு குரு சுக்கிரனுடைய ராஜயோகத்தால் என்ன மாற்றம் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்துடைய ஆரம்பத்தில் 7ஆம் இடத்தில் இருந்த குரு சுக்கிரன் இருவரும் உங்களுடைய ராசியை பார்க்கின்றனர். இந்த ஆவணி மாதத்தில் 2 சுபர்களும் வலுத்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றனர். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதுகில் குத்த தெரியாத ஒரு நல்ல குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். பிறரை கெடுத்த வாழ தெரியாத நல்ல குணம் படைத்தவர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். தனுசு ராசி நேயர்கள் எப்பொழுதுமே நல்லவராக இருப்பது தான் உங்களுக்கு பலவீனமே அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நல்லவர்களாக இருக்கிறதுனால இவங்க பல விஷயத்தை இழந்திருப்பாங்க. இனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்படியாக பல நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கலாம். என்னென்ன விஷயத்தை நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இழந்து இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த ஆவணி மாதம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. இதனால் எந்தவித கவலையுமின்றி செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மாறலாம். அதே மாதிரி என்ன மாதிரியான அனுகூலமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழியிலான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். தந்தையுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்துவது அவசியம். கணவன் மனைவிக்கு அப்பாவுடன் ஆகவில்லை என்ற வருத்தங்களில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த நிலைகள் எல்லாமே இந்த ஆவணி மாதம் மாறலாம். ஸோ இந்த மாதிரி குடும்ப ரீதியான விஷயத்திலே ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் உண்டாகும். தந்தை தொடர்பான விஷயங்களில் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல இவர்கள் மூலமாகவும் தனுசு ராசி நேயர்களுக்கு பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கலாம். தந்தை வழி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. என்னென்ன மாற்றத்தை உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல்
கோர்ட் கேஸ் என அலைந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு சுமூகமான நல்ல தீர்வுகள் இந்த நேரத்தில் கிடைக்கலாம். தீர்ப்பு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறார். இந்த ஆவணி மாதம் சூரியன் உங்களுடைய ராசியை வலுவா பார்க்கறதுனால கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய தொழிலில் தைரியம் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த மாதிரி நேரத்துல துணிச்சலும் தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பா அதிகரித்து செயல்படக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான மாதமா இந்த ஆவணி மாதம் தனுசு ராசினியர்களுக்கு இருக்க போகுது. தொழில் அமைப்புகளில் சரியான இடத்தில் கடை கிடைக்கவில்லை, வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்று இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தனுசு ராசினியர்களுக்கு இருக்க போகுது. அதாவது நீங்க நினைத்த விஷயங்கள், நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. எந்த மாதிரி விஷயத்துல தனுசு ராசினியர்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறப்போகுது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். 4ஆம் இடத்தில் சனி இருப்பதால் அம்மா சார்ந்த விஷயங்களில் சிறு மன வருத்தங்கள் ஏற்படலாம். அதாவது தாய் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது மனசங்கடம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். என் பேச்சை கேட்பதில்லை என்று யோசிக்கக்கூடிய தாய்மார்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். அதே போல தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு தாய் தொடர்பான கவலைகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு நீங்களாம். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம சனியால் உங்களுக்கு என்னென்ன தீமைகள் காத்திருக்கு, என்னென்ன நன்மைகள் இதனால ஏற்பட போகுது அப்படிங்கிறத தனுசு ராசினியர்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய தாயிடம் சில விஷயங்களுக்கு அனுமதி வாங்குவதில் இந்த அதிர்ஷ்டம சனியின் காரணமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அதனால் எதை செய்தாலும் தனுசு ராசினியர்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உங்களுடைய தாயிடம் நீங்கள் பேசி பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை இந்த மாதத்தில் உருவாகலாம். இனி படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் நன்மையை பெறுவீர்கள். இனி வரக்கூடிய காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக கண்டிப்பாக மாறலாம். ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப தனுசு ராசினியர்கள் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். காலத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மென்மேலும் நல்ல உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு உருவாகலாம். இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் முக்கியமாக எந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடு, பிரச்சனை, சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடந்தாலும் தனுசு ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகிறது மட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம். இந்த தனுசு ராசினியர்களுக்கு குரு சுக்கிரனுடைய ராஜயோகத்தால் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் நடக்க போகுது. அனைத்து மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு நன்மையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்களுக்கு குல தெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியம். குலதெய்வ வழிபாட்டால் உங்களுக்கு குலதெய்வத்துடைய பரிபூரண ஆசீர்வாதம், அருள் இது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி செய்து வரும்போது கண்டிப்பாக குலதெய்வம் உங்களுடைய குடும்பத்திற்கே பக்கபலமாக இருந்து வழிகாட்டக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு உருவாகலாம். ஸோ முடிந்த அளவுக்கு தனுசு ராசினியர்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை இந்த ஆவணி மாதம் பின்பற்றுவது அவசியம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கேற்றவாறு தனுசு ராசினியர்கள் இந்த ஆவணி மாதம் நடந்து கொண்டாலே உங்களுக்கு பல நன்மைகள் இதனால் நடக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.